அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வழங்கப்படும், எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் யாராருக்கெல்லாம் வழங்கப்படும், எப்பொழுது வழங்கப்படும், செலக்டான யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கிடைக்கும் அப்படின்ற கேள்விக்கான பதில் அமைச்சர் சொல்லியிருந்தார். அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி நேற்றைய முன்தினம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் வந்துச்சு. அந்த அப்டேட்ஸும் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த நிலையில் எப்பொழுது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், எப்பொழுது இந்த பணி நியமனத்திற்கான அந்த நியமன ஆணையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ இது சம்மந்தப்பட்ட மகிழ்ச்சியான முக்கியமான அப்டேட்டு, முக்கியமான அறிவிப்பை அரசு தரப்பிலிருந்து நாளை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12, அதாவது டிசம்பர் 12 அன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு அதே மாதிரி மகளிர் உரிமை தொகைக்கான அந்த அறிவிப்பும் நாளைக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். மகளிர் உரிமை தொகையில் அடுத்த பேட்சுக்கு எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, லாஸ்ட் டைம் விண்ணப்பிச்சவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட்டும் ப்ளஸ் இந்த பணி நியமனம் சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் நாளை வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய 3000 போஸ்டிங்ஸ் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அமைச்சர் சொன்னதும் அதுதான். மேலும் புதிய நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட்டும் இன்றைக்கி வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. நாளைய நிகழ்ச்சிகளில் அமைச்சர் வெளியிடுவார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. ஸோ அமைச்சர் சொல்லக்கூடிய அந்த பதிலுக்காக தான் இத்தனை மாதம் காத்துட்ருந்தோம். அவர் எப்போ சொல்கிறாரு, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம், எதன் மூலிமா ஆர்டர் கிடைக்கும், மாதிரி பல கேள்விகளோடு பல சந்தேகத்தோடு தான் எல்லாருமே காத்துட்ருக்கோம். பார்ப்போம். நாளைக்கு அந்த வரக்கூடிய அந்த பணி நியமன ஆணையானது மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம். நன்றி.